வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலை புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. புதுசாக வரவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம ரேபிடோ சேனல் வந்து 70 days சேலஞ்சில் வந்து டே 21 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது டே 22. எக்ஸ்ட்ரா டே ஓட்டின ப்ராஃபிட் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டே 22ல் நம்ம என்னென்ன ஆக்சுவலியாக ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்தது. ஆட்டோ டிரைவர்ஸ் தான் போயிட்டே இருந்தேன். என்ன பண்ணாங்கன்னா கீயை பிடிங்கிட்டானுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன்னா, இது ஓட்டுங்க, பட் ஆனால் பார்ட் டைமாக ஓட்டுங்க ப்ரோ. ஃபுல் டைம் வந்து செட் ஆகாது. ஏன்னா உண்மையாக பேக் பெயின் வரும். அதுவும் இந்த வண்டிக்கெலாம் இது வந்து அலோடு இல்லை. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கீங்க. நான் ஓப்பன் பண்ணி 4 years மேலே ஆகுது. ஸோ அலோடு இருக்குது. நான் ஓப்பன் பண்ணும்போது அலோடு இருந்தது. இப்போ புதுசாக வரவங்க வந்து R15 வந்து அலோவ் பண்ணல. ரேப்பிடோ தான் ஓட்டிகிட்டு போயிருக்காரு. அவருக்கு வந்து வயசு வந்து 39 வயசு இருக்கும், ஓகேங்களா? அவருக்கு வந்து நேற்று மாதவரம் அந்த பைபாஸ் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு இருந்திருக்காரு. பின்னாடி ஒரு BMW கார் வந்துருக்கு. வந்து ஏற்றிட்டு டிரைவர் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அவர் ஸ்பாட் அவுட்டு. அதனால் ஸோ ரேப்பிடோ ஓட்டுறவங்க